Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு requested வீடியோ தான் பார்க்க போறோம். dry skin கான ஒரு மேக்கப் டியூட்டோரியல் பார்க்க போறோம். இது நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க சுகன்யா சம்பத் and இந்த வீடியோ உங்களுக்காக and நீங்க dry skin ஃபேமிலில இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 to 15 minutes முன்னாடி நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணிடுங்க அண்ட் ஸ்கின் கேர் வந்து நீங்கள் சிடிஎம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண போகிற ஃபேஸ் வாஷில் இருந்து ஃபேஸ் வாஷ், டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற சீரம் கூடமும் வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்கான ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் அது உங்களோட ஸ்கின் டைப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்கப் போடுறீங்கன்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேஸாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்துட்டு ஒரு க்ரெம் பேஸ்டு க்ரீஸியான ஒரு மாய்ஸ்சரைசர் ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து உங்களுக்கு ஃபேஸில் நிறையா ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகும் அண்ட் ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் ப்ராப்பராக நிற்காது, சீக்கிரமாகவே கலைஞ்சு போகும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஸ்கின் டைப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் இப்போ நிறைய ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. ட்ரை ஸ்கின்காகவே நிறைய ஃபேஸ் வாஷஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இன்னைக்கு வந்து இந்த டாபர் குலாபாரியோட கிளென்சர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த கிளென்சர் வந்து உங்கள் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணும் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளென்சர் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி காட்டன் பேடில் வந்துட்டு இந்த கிளென்சரை வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸில் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வந்து இது உங்கள் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சிருக்கும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணுங்கள். இதை தவிர சிட்டாஃபில்லேருந்து ஜென்டல் ஸ்கின் கிளென்சர் வந்து சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை ஸ்கின் பொறுத்த வரைக்கும். இல்லை ஹிமாலயாஸ்லேருந்து அலோவேரா ஃபேஸ் வாஷ் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான ஃபேஸ் வாஷஸ் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது இந்த பயோட்டிக்லேருந்து பயோ ஹனி வாட்டர் அண்ட் இதே பயோட்டிக்லேருந்து குக்கும்பர் டோனர் இருக்குது. அது ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்காக. அண்ட் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க இல்லை வந்து நார்மல் ஸ்கின் டைப்னா நீங்கள் இந்த டோனருக்கு வந்துட்டு போகலாம். இதை வந்து நான் ஒரு 2 to 3 drops வந்துட்டு என்னோட பாம்ல இந்த மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபேஸில் டேப்பிங் மோஷனில் வந்துட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். அடுத்ததான் வந்து நம்ம சீரம் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா எஸ்பெஷலாக ஒரு ஆயில் பேஸ்டு சீரம் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபேஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு மேக்கப்க்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் நான் வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ ஜென்ரலாக வந்து நான் சீரம் யூஸ் பண்ணுறேன்னா என்னோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி சீரம் தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் பேஸ்ட் சீரம் வந்து நான் போக மாட்டேன். அண்ட் ஜஸ்ட் வந்து ட்ரை ஸ்கின்காக இந்த மேக்கப்ன்றதுனால நான் உங்களுக்கு வந்து இதை இன்னைக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது குட் வைப்ஸ்லேருந்து இந்த வைட்டமின் B3 அண்ட் வைட்டமின் C சீரம். இதுலேருந்து ஒரு 3-4 drops வந்துட்டு நீங்கள் எடுத்து அகெயின் வந்து இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ண போகிற மாய்ஸ்சரைசரும் வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஒரு க்ரெம் பேஸ்டான ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு க்ரீமியான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட உங்களோட மாய்ஸ்சரைசர் ஹெவியாக இருந்ததுனா தான் உங்களுக்கு அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு சூட் ஆகும். இன்னைக்கு காமிக்க போகிறது இந்த மாய்ஸ்சரைசர் தான். இது டவ்ல இந்த டீப் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது நல்ல ஒரு திக்கான ஒரு க்ரீமியான ஒரு மாய்ஸ்சரைசர். ஜென்ரலாக வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுவேன். என்னால் வந்து சம்மர் சீசனில் இது யூஸ் பண்ண முடியாது. எனக்கு இது ரொம்ப க்ரீஸி ஆகிடும். பட் வின்டர் சீசனில் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இது வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா எல்லா சீசன்லேயும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம்.
கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளவு திக்கான ஒரு க்ரீமா இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்டா அப்ளை பண்ண போறது சன்ஸ்கிரீன். அண்ட் சன்ஸ்கிரீன் எப்பயுமே மறக்காதீங்க, நீங்க வெளியில போறீங்கன்னா சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு காமிக்க போறது எம்கேஃபீன்ல இருந்து இந்த சீஃபர்ன் சன்ஸ்கிரீன் தான். இந்த சன்ஸ்கிரீன்ல வந்து ஆர்கன் ஆயில் இருக்கு அண்ட் கேலண்டுலா இருக்கு. உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீன் ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு மாதிரி ஒரு ஒயிட் காஸ்ட் எதுவும் இருக்காது. ஜென்ரலாக நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும்போது இருக்கிற அந்த ஒயிட் காஸ்ட் வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீனில் வந்துட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். சன்பிளாக் மட்டும் நீங்கள் எப்பயுமே வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து ஃபுல் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஒயிட்டிஷாக தெரியலாம், பட் கொஞ்ச நேரத்தில் கம்ப்ளீட்டாக வந்து செட்டில் ஆகிடும். உங்கள் ஸ்கின்னோட கலரில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக செட் ஆகிடும். இப்போ வந்து ஸ்கின் கேர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பாதி வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணுன்றது சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிற கரெக்டர், ஃபவுண்டேஷன், கன்சீலர் எல்லாமே வந்துட்டு ஒரு க்ரீமியான ஒரு சாய்ஸ் வந்துட்டு போங்க. க்ரீம் பேஸ்டான ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம் பேஸ்டான ஒரு கன்சீலர் அண்ட் க்ரீம் பேஸ்டான ஒரு கரெக்டர் வந்து போகிறது வந்து மேக்ஸிமம் பெட்டர். ஃபவுண்டேஷனில் பர்ஃபெக்ட்லி மேட் ஃபினிஷ்னு போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் போகாதீங்க. யூவி பேஸ்ட் ஃபவுண்டேஷன், ஆயில் பேஸ்ட் ஃபவுண்டேஷன், க்ரெம் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்துட்டு நீங்கள் ஆப்ட் பண்ணுங்கள். நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷனாக இருந்ததுனாலும் ஓகே, ஸ்டிக் ஃபவுண்டேஷனாக இருந்ததுனாலும் ஓகே. நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி டைப்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேட் பேஸ்ட் மட்டும் போகாதீங்க. அது வந்து உங்களோட ஃபேஸை வந்து இன்னும் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை ஸ்கின்ன்றதுனால உங்களுக்கு ஃபேஸ் இன்னும் மேட்டாக இருக்கும். அண்ட் மேட் பேஸ்ட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிப்பாக நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் வந்து மேட் பேஸ்ட்டும் போகலாம். பட் கம்ப்ளீட்லி அது உங்களோட சாய்ஸ். பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு க்ரீம் பேஸ்ட் ஃபவுண்டேஷன், டூவி பேஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு காமிச்சிருக்கிற ஸ்கின் கேர் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேருந்து தான் பிக் பண்ணி செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால. அண்ட் மேக்கப்பும் வந்து மேக்ஸிமம் நான் அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே போக ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு ஒரு கரெக்டர் எடுத்திருக்கேன். அண்ட் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது NYPலேருந்து இந்த ஆரஞ்சு கரெக்டாக. இதுவும் அகெயின் ஒரு க்ரீமியான ஒரு ஸ்டிக் பேஸ்ட் ஆரஞ்சு கரெக்டர் தான். இதை ஃபேஸில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு மேட்ச் பண்ணிக்க போகிறோம். வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ண போகிறேன். என்னென்னா நான் ஒரு ஹைலைட்டர், லிக்விட் ஹைலைட்டர் எடுத்து ஃபேஸில் வந்து மைல்டாக அப்ளை பண்ணி அதை பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் ஒரு நேச்சுரலான க்ளோ கிடைக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து அப்படி பளிச்சுன்னு மேட்டாக இல்லாமல் நல்ல க்ளோவிங்காக இருக்கும். ஒரு மாதிரி நல்ல ஒரு சூப்பர் டூவியான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். அப்ளை பண்ண வேண்டாம், ரொம்ப மைல்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த லிக்விட் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிரைமர் ஆப்ஷன் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு பிரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ஆப்ஷனல், உங்களோட சாய்ஸ். பட் நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு மேக்கப் அண்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு அது ஒரு பேரியராக இருக்கும், ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுக்கும். நீங்கள் ப்ரைமர் வந்து ட்ரை ஸ்கின் போறீங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் வந்துட்டு ஆப்ட் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷனுக்காக நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது அகெயின் வந்து NYPலேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான்.
இது அகைன் உங்களுக்கு சேம் ப்ராடக்ட் தான், உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஆரஞ்ச் ஷேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஷேடுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் பிக் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து லைட்டர் ஷேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை கன்சீலராக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் உங்களுக்கு நல்லாவும் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் பர்பிளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கை வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறதை விட கை வச்சு பிளெண்ட் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே ஒரு கன்சீலர் அப்ளை பண்ண போகிறோம். கன்சீலருக்காக வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த வெட் அண்ட் வைல்ட்லேருந்து கன்சீல் கான்டோர் ஸ்டிக். ஸோ இதில் இந்த லைட்டர் ஷேட் வந்துட்டு நான் கன்சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். வந்து ஒரு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுன்றது கிடையாது. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுனாலும் கண்டிப்பாக வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அகெயின் என்ன மாதிரி ஸ்கின் டைப்பாக இருந்ததுனாலும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து கலையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் சீக்கிரமாக வந்து க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து டேரெக்டாக காம்பேக்ட் பவுடர் மாதிரி எதுவும் போகாமல், லைக் கலர்டு காம்பேக்ட் மாதிரி எதுவும் போகாமல் இந்த மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே டஸ்ட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் உங்களுக்கு கலர்ஸ் எதுவும் இருக்காது, உங்களுக்கு நீங்கள் போட்ட பேஸ் இல்லை. ஸோ எல்லாமே வந்து க்ரீம் பேஸ்டான ஒரு ஃபவுண்டேஷன், க்ரீம் பேஸ்ட் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மேக்கப் போயிடலாம். ஐ லுக் வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக காமிச்சிடுறேன். பிகாஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் மேக்கப் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே தான். நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன், கன்சீலர், கரெக்டர் அண்ட் உங்களோட ஸ்கின் கேர் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் காமிக்க போகிறது எல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கனாலும் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுனாலும் சேம் டைப் ஆஃப் மேக்கப் தான். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஒரு சிம்பிளாக ஒரு ஐ லுக் தான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மெபிலைன்லேருந்து இந்த ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். என்னோட ஐலிட் மேலே வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் மட்டும் அப்ளை பண்ணி லைட்டாக ஸ்மட்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு அழகான ஒரு ஸ்மட்ச்டு பிளாக் ஐ கைண்ட் ஆஃப் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு இது நேச்சுரலாக நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு வந்து ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு நியூட் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ண போகிறேன். இப்படியே வந்து போனால் கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷன் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் பேலட்லேருந்து ப்ரௌன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சாஃப்ட் நியூட் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை என்னோட ஐலைட் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பிளாக் ஐலைனர் வச்சு ஸ்மட்ச் பண்ணிக்கிறோம்ல. ஸோ அதை வந்து அந்த பிளாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளாக் ஷேட் இருக்குல்ல, இந்த பிளாக் ஐஷேடோ வந்து அது மேலே வந்து ஜஸ்ட்டு நான் அப்படியே டஸ்ட் பண்ண போகிறேன். சேம் ஐஷேடோ வந்துட்டு என்னோட லோவர் லேஷ் லைன்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். அந்த ப்ரௌன் ஷேடையும் வந்துட்டு இதோட சேர்ந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேட் எடுத்து என்னோட இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐஸில் அப்ளை பண்ண போகிறேன். அதே நம்ம ப்ரோபோன் ஏரியாலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த லாக்மேயோட ப்ரௌ பென்சில் எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி வச்சு நம்ம ஐப்ரோஸும் கோம் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் நார்மலாக வந்து ஃபில் பண்ணுறதை விட இன்றைக்கி கொஞ்சம் கூட திக்காக தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் கூட ஐஸ் போல்டாக தெரியணுன்றதுக்காக நம்ம பிளாக்ஸ் அண்ட் ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஐப்ரோஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பர்ட்ஸ் பீஸோட இந்த கோக்னட் அண்ட் பியர் லிப் பட்டர். வந்து உங்களுக்கு ட்ரை லிப்ஸாக இருந்ததுன்னா என்னோடது எக்ஸ்ட்ரீம் ட்ரை லிப்ஸ். ஸோ ட்ரை லிப்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பர்ட்ஸ் பீஸோட ப்ராடக்ட் வந்துட்டு லைக் லைஃப் சேவியர். உங்களுக்கு இது ரொம்ப நேரத்துக்கு உங்கள் லிப்ஸை வந்து நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மஸ்காரா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஐலாஷ் கர்லர் வச்சு நான் லேஷஸை வந்து ஃபர்ஸ்ட் கர்ல் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா மஸ்காரா அப்ளை பண்ணலாம். மஸ்காராக்காக நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது மெபிலைன்லேருந்து இந்த மெபிலைன் நியூயார்க் கொலாசல் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் பிளஷ்காக இன்னைக்கு எடுத்துக்கிறது வந்துட்டு இந்த எல்ஃபோட பிளஷ் பேலட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து இந்த ஷேட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ஒரு பிரைட் பிங்க் கைண்ட் ஆஃப் ப்ளஷ் எதுவும் வேண்டாம். லைக் ஒரு கலர் ஆஃப் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு வார்ம்த் வந்து ஃபேஸில் வந்து ஆட் பண்ணால் போதும்னு தோணுச்சு இந்த லுக்குக்கு. ஹைலைட்டருக்கு வந்து நம்ம அதே லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும் அண்ட் நேச்சுரலாகவும் இருக்கும். வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது இந்த லுக்குக்கு. ஒன்று வந்து நீங்கள் நியூட் ஷேடில் வந்துட்டு போகலாம், அதுவும் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு பிரைட் ரெட் கைண்ட் ஆஃப் ஷேட் போகலாம், அதுவும் வந்து உங்கள் இந்த லுக்குக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். அகெயின் அது உங்களோட சாய்ஸ் தான். பட் ரெண்டு ஆப்ஷனுமே வந்துட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஒரு பிரைட் லுக் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் வந்து எடுத்துக்கிறது இந்த லாரியல் இந்த 105 ஷேட் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிக் ரெட் கைண்ட் ஆஃப் ஷேட். இப்போ வந்து லிப் ஷேட் ரொம்ப பிரைட்டான மாதிரி இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் செட்டில் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு கன்சீலர் வச்சு லைட்டாக இந்த லிப்ஸ் மேலே வந்து டேப் பண்ணிக்க போகிறேன். இது அகெயின் உங்களுக்கு ஒரு ட்ரிக். உங்களுக்கு இந்த மாதிரி லிப் ஷேட் வந்துட்டு ரொம்ப டார்க் ஆயிடுச்சு, உங்களுக்கு அதோட ஷேட் கலர் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா நீங்கள் இந்த ட்ரிக் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். வந்து ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வச்சு, முக்கியமாக பேஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ஒரே ஒரு செகண்ட் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எப்பப்போ என்னோட வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது தவிர ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் நான் அப்பப்போ டெய்லி வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், பியூட்டி டிப்ஸ், இல்லை மேக்கப் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் டெய்லி நான் ட்ரை பண்ணுற டிஃப்ரெண்ட் ஃபேஸ் பேக்ஸ், இதோட அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணலன்னா கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டாலையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். அண்ட் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then take care and bye bye.